சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சிலர் வந்து இல்லை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதுவுமே கிடைக்காது. சிலருக்கு ஆரம்பத்திலே எல்லாமே கிடச்சிரும். ஆனால் கிடைச்சும் அது வந்து பயன் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் வந்து விக்ரமுக்கு நடந்தது எல்லாமே. விக்ரம் அறிமுகமான காலத்தில் ஒரு புதுமுக நடிகர் தான். அவர் புதுமுக நடிகராக இருந்தாலும் அவர் இயக்கிய இயக்குனர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இயக்குனர்கள். ஆரம்ப காலத்தில் வந்து அவரோட 2வது படமே வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் இயக்கிய தந்துவிட்டேன் என்னை அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் பாட்டுலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் வந்து பெருசாக ரீச் ஆகலை. விக்ரமன் இவர் வந்து இயக்குனர். அப்போ விக்ரமன் வந்து பெரிய இயக்குனர். ஏஆர் ரஹ்மான் இசை. ரோஜா படத்தின் மூலம் வந்திருந்த ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். அந்த புதிய மன்னர்கள் திரைப்படத்துக்கு. இருந்தாலும் வந்து பெரிய பிரம்மாண்ட கூட்டணியாக இருந்தாலும் இந்த படம் வந்து விக்ரமுக்கு வந்து பெரிய அளவில் அந்த படம் புதிய மன்னர்கள் போகலை. அதே மாதிரி இவர் நடிக்க வந்த ஆரம்ப காலத்திலேயே இவரை வச்சு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் காவல் கீதம் அப்படின்னு ஒரு படம் இயக்குனார். அதாவது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் 80ஸ்ல அப்படின்னு சொல்லி அப்போ முன்னணியில் இருந்த எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு படங்களை இயக்கிட்டு இருந்தார். அப்போ விக்ரம் வந்து புதுசு தான். அதாவது 1990 தான் வந்து ஒரு ஃபீல்டுக்கே வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து அவரை வச்சு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் காவல் கீதம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தது வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா எப்படி அவர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வந்து புதுமுக நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தை எடுத்தாருன்னு சொல்லி தெரியல. காவல் கீதம் படம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் விக்ரமோட சென்டிமெண்ட் படி நிறையா படங்கள் நல்லா வந்து பெரிய பிரம்மாண்ட கூட்டணி ஏற்கனவே சொன்ன மாதிரி சி.வி. ஸ்ரீதர் இயக்கியும் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சும் விக்ரமன் இயக்கியும் இப்படி எதுவுமே வந்து அவருக்கு ராசியாக இல்லை. அந்த மாதிரி இந்த இயக்குனர் எஸ்பி முத்துராமனோட படமாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பெரிய கை கொடுக்கல அவருக்கு. இந்த படம் நல்லாவும் இருக்கும். கிரைம் த்ரில்லர் படம் இந்த படம். இந்த படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பாடல்களை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. இளையராஜா வந்து அவர் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் நான் எல்லா பாட்டும் சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே சொப்பனத்தில் என்றும் உன் உருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு. எஸ்பிபியும் ஜானகியும் இணைந்து பாடிய அந்த பாட்டு இன்னைக்கு வரை கேட்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த பாட்டு. சித்ரா பாடிய ஒரு பாட்டு தென்பொதிகை தென்றல் காற்றே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 பாடலை தவிர அதிக பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்கோம். இந்த படத்தில் மற்ற பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பாட்டு வந்து எஸ்பிபி சித்ராவும் பாடியது. தம்மரு தம்மரு தம்மார கும்மரு கும்மரு நம்மாள கொஞ்சுது கொஞ்சுது கொய்யா கொஞ்சுற நெஞ்சமும் பொய்யா அழுக்கி குலுக்கி ராசாத்தீஹோ அப்படின்னு ஒரு பாட்டு இந்த படத்தில். அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்கலாம் மாட்டாங்க. அதுதான் வந்து கேட்டால் இளையராஜா ரசிகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குற்றால காற்று அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதுவும் எஸ்பிபியும் ஜானகி பாடினது. குற்றால காற்று அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி இதில் வந்து எனது திட்டங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலை இந்த படம்.